இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது இன்செக்யூரிட்டியை பற்றி. இன்செக்யூரிட்டி இருந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம இழந்து போயிடுவோம். காட் ஃபெய்த் இருக்காது, கன்சிஸ்டன்சி இருக்காது, லவ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே தான் இந்த இன்செக்யூரிட்டி வரும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. 1 பயம், 2 அபாண்டன்மெண்ட் இஷ்யூஸ், அதாவது நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறது. 3வது நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறது. எதுக்குமே நமக்கு ஒரு உற்சாகம் கொடுக்காமல் இருக்கிறது. 4வது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. 5வது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இல்லாமல் ஆக்கிறது. 6வது நமக்கு தெரிஞ்சாலும் அதையெல்லாம் எதுக்கு பெருசுப்படுத்தணும் அப்படின்னே சொல்லிட்டு போகிறது. இது பேரண்ட்ஸ்கிட்டேருந்தும் கிடைக்கும், ஆசிரியர்கிட்டேருந்தும் கிடைக்கும். நான் சொன்னேன்ல, இந்த 5லேருந்து 10 வயசுக்குள்ள. அப்போது ஆசிரியர்கிட்டேருந்து கிடைக்கும்போதும் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து பசங்க எதிர்பார்ப்பாங்க. பேரண்ட்ஸ்கிட்டேருந்து கிடைக்கும்போதும் ஆசிரியர்கிட்ட பசங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே கிடைக்கிற உற்சாகமும் வெளியில் கிடைக்கிற உற்சாகத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஒன்று இருந்தால் ஒன்று ஓகேன்னு இருக்க முடியாது பசங்களுக்கு. அங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதை உடனே வீட்டில் சொல்லணும். அந்த வீட்டில் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரியாக்ஷன் என்னன்னு இவங்க பார்ப்பாங்க. ரியாக்ஷனே இல்லைன்னா அது பசங்களுக்கு வருத்தமாக ஆகும். ஏன்னா அந்த 5லேருந்து 10 வயசு வரை எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் சப்ரெஷனாக மாறும். சப்ரெஷனாக மாறினா அதை எப்படி வெளியில் காமிக்கணும், எப்படி வெளியில் காமிக்கக்கூடாது, இந்த விஷயங்களும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்செக்யூரிட்டின்றது ஒரு பெரிய விஷயம். அதை பக்குவமாக நம்ம கொண்டு போகலைன்னா அது எல்லாமே லைஃப் பூரா ஆபத்தை கொடுக்கும். இதை பற்றி நம்ம ஜாஸ்தியாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.